Hi everyone. இந்த வீடியோவில் அனிதா தம்பி எழுதின ஸ்வீப்பிங் த ஃப்ரண்ட் யார்ட் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அனிதா தம்பி இவங்க வந்து ஃபேமஸ் மலையாளம் ரைட்டர், அப்புறம் டிரான்ஸ்லேட்டரும் கூட. இவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் மாடர்னிசம் கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மோரோவர் இந்த போயம் வந்து மிடில் கிளாஸ் உமனுடைய லைஃப் ஸ்டைலை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக, ஏன்னா அவங்களுடைய சாக்ரிஃபைஸ், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் இருக்குது. இது வேணால் இந்த பேட்ரியாக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் அந்த விமனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது தான் ஸ்வீப்பிங் த ஃப்ரண்ட் யார்ட் அப்படிங்கிற போயம் மூலியமாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளியர் பிக்சர். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற ஒரு விமனுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய வீட்டுடைய அந்த ஃப்ரண்ட் யார்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஹோல் ஃபேமிலிக்காக தான் அவங்க அந்த லைஃபை லீட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க அந்த ஃப்ரண்ட் யார்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆல்ரெடி மார்னிங்கே ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாலும் இவங்க வந்து அந்த முற்றத்தை க்ளீன் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி, நியூஸ் பேப்பர் ஏர்லி மார்னிங் வரும். அந்த நியூஸ் பேப்பர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த விமன் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டை சேர்ந்த அந்த பெண்மணி, அவங்க வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அவங்க அந்த ஒர்க்கை ப்ராப்பராக முடிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுடைய ஹார்ட்ஷிப்ஸ், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு ரிவார்டாக கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கப் ஆஃப் காஃபி தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பேட்ரியாக்கல் சொசைட்டி வந்து விமனுக்கு வந்து நிறைய டியூட்டிஸ், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணும். அது சொசைட்டியாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, விமன் இந்த ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுறது கிடையாது. இவங்க தான் இந்த ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறதும் கிடையாதுங்கிற மாதிரி வருது. அப்புறம் இப்போ இந்த ஒர்க்லாம் விமன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்து சொசைட்டி வச்சுருக்காங்க. ஏன் ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸை மென் பண்ணக்கூடாதா, இது ஒரு கொஷின் மார்க்கில் வருது. இருந்தாலும் விமன் வந்து அவங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ட்ரீம்ஸாக கூட இருக்கட்டுமே, அவங்களுக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருந்தாலும் ஃபேமிலிக்கு எது முக்கியமோ அது மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நிறைய ஒர்க் பண்ணாலும் அவங்களுடைய ஒர்க் எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணப்படலை. சில ஒர்க்லாம் ரெகக்னைஸ் பண்ணப்படாமல் அவங்க லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுற மாதிரி இந்த போயத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அனிதா தம்பி வந்து மலையாளம் ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர், கேரளாவில் இருக்க அலப்புலாவில் பிறந்திருக்காங்க. அப்புறம் இவங்களுடைய ஃபேமஸ் போய்ட்ரி கலெக்ஷன் 2004 பப்ளிஷ் ஆன முட்டை மாட்டிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்குங்க. அந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்ரி கலெக்ஷனாக பப்ளிஷ் ஆகிருக்கு. அது போக நிறைய ஒர்க் அவங்க எழுதியிருக்காங்க. ஆலப்புழா வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 அவங்க எழுதின ஒர்க்காக இருக்கட்டும். அப்புறம் இவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் நிறைய லாங்குவேஜில் நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆஸ்திரேலியன் போய்ட்டான லெஸ் முரே, அப்புறம் இட்டாலியன் ரைட்டரான கார்லோ கொலாடி, அப்புறம் ஸ்பானிஷ் போய்ட், பாலஸ்தீனியன் போய்ட், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் நம்ம அனிதா தம்பியுடைய போயம்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்தியன் லாங்குவேஜஸில் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் லாங்குவேஜஸ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ்லாம் இது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த போயம் இருக்கு இல்லையா, ஸ்வீப்பிங் த ஃப்ரண்ட் யார்ட் அப்படிங்கிற இந்த போயம் கூட மலையாளம் வெர்ஷன் தான். இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது ஜே தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரியன், சோஷியல் கிரிட்டிக், ஃபெமினிஸ்ட், இவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு மலையாளம் போய்ட் கே சச்சிதானந்தன் அப்படிங்கிறவரும் இந்த போயத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரி வாங்க இப்போ இந்த போயத்தோடைய சம்மரியை பார்க்கலாம். ஒரு கிளியர் பிக்சர், ஒரு ஹவுஸில் இருக்கிற ஒரு விமனுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க வந்து அவங்க வீட்டில் உள்ள ஃப்ரண்ட் யார்டை க்ளீன் பண்ணுறாங்க ஏர்லி மார்னிங் எவ்ரிடே. இதுதான் அவங்களுடைய அந்த போயத்தோடைய கான்செப்டே. ஸோ கேரளாவில் இருக்கிற ஒரு வில்லேஜ், அதில் இருக்கிற ஒரு உமனுடைய லைஃப் ஸ்டைல், சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த விமன் வந்து அந்த வீட்டில் உள்ள ஃப்ரண்ட் யார்டை க்ளீன் பண்ணணும். அப்புறம் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் தூங்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரிய வருது. அப்புறம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஃபேமிலி சார்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்க்குறது விமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டியை இவங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருது. அண்ட் சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இவங்க தான், அதாவது இந்த விமன் தான் அந்த ஒர்க்கை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டி. அவங்க வந்து விமனை வந்து ஆல்வேஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்கங்கிறது தெரிய வருது. அண்ட் இந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் ஃபைனலாக மென் தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருந்தாலும் விமனுக்கு வந்து இந்த ஒர்க்லாம், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை அவங்க தான் பார்க்கணும். மென் வந்து டாமினேட்டிங் நேச்சராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டம் இந்த சொசைட்டியில் இருக்குங்கிறத காட்ட நினைக்கிறாங்க.
ஏன்னா இப்போ மென் அப்படின்னா ஃபேமிலியில் ஒரு பவர்ஃபுல் ரோல் ப்ளே பண்ணுறவங்க, அப்புறம் அந்த ஃபேமிலியோட பிரெட் வின்னரே அவங்க தான். அப்போ விமனுடைய ரோல் என்ன, அந்த ஃபேமிலியை பொறுத்தவரை ரொம்ப சப்மிசிவாக இருக்கணும், ரொம்ப அவங்க அடிப்பணிஞ்சு இருக்கணும், அதே மாதிரி அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நடக்கணும், அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் வேலையெல்லாம் பார்த்துக்கிறது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமை செட் பண்ணி வச்சிடுறாங்க. பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் எவ்ரிடே ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸை கண்டினியூஸாக எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் பார்க்க வேண்டியது விமனுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து அந்த விமனுடைய லோன்லினஸ், அவங்களுடைய சஃபரிங்ஸை வந்து இந்த சொசைட்டிக்கு ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இல்லை நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், நிறைய டியூட்டிஸ் விமன் பண்ணாலும் அவங்களுடைய நிறைய ஒர்க்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணப்படல. ஏன்னா இதெல்லாம் அவங்க வேலை தானேப்பா, இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய சேலஞ்சிங்கான ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் ஃப்ரண்ட் யார்டை ஸ்வீப் பண்ணுறது கூட, அதாவது க்ளீன் பண்ணுறது கூட கம்பல் பண்ணி தான் அவங்க பண்ணப்படுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி. எவ்ரி மார்னிங் அந்த நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்லாம் பண்ணி வச்சிடறோம். இது வந்து அந்த விமனுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டிங்கிறது தெரிய வருது, அவங்களுடைய டியூட்டி. ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா மித்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த போயத்தில் மொத்தம் 5 ஸ்டான்ஸாக இருக்குங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். ரீட் பண்ணும்பொழுதே நமக்கு அந்த போயத்தோடைய கான்செப்ட் நமக்கு கிளியராக தெரிய வருது. அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா ஸ்வீப்பிங் த ஃப்ரண்ட் யார்ட் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஏர்லி மார்னிங் நடக்குது அப்படிங்கிற மட்டும் தெரியுது. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போதே ஃப்ரண்ட் யார்டில் உள்ள வேலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் அப்படின்னா இது வந்து ரெப்ரசன்டிங் நிறைய வீடுகளில் நடக்கிற ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு ஸ்லீப்பிங் மோடில் இருக்கிற அந்த மொமெண்ட்டை அந்த விமன் கூட தூங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. இப்போ ஏர்லி மார்னிங் தான் எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஆனால் அந்த தூக்கத்தை கூட இவங்க விட்டுட்டு மித்தவங்களாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹவுஸே டீப் ஸ்லீப்பில் இருக்கிற ஒரு மொமெண்ட் இவங்களுக்கும், அதாவது அந்த மார்னிங் டைம் தான் தூங்கணுன்னே தோணும். இப்போ நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தாலும் ஏர்லி மார்னிங் பெட்லேருந்து எந்திரிக்கிறது ஒரு ஈஸியான டாஸ்க்கே கிடையாது. இருந்தாலும் அந்த ப்ரூமை வச்சுட்டு அவங்க ஸ்வீப் பண்ணுறது, அப்புறம் அந்த சாயில், அந்த மணல், அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம், மணல் மேடுகள்லாம் அதை அழகாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரவுட்டிங் பஸ்டியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னா சின்ன சின்னதாக முளைச்சி வர்ற, பஸ்டியூல்ஸுங்கிறது அந்த முகத்தில் இருக்கிற ஒரு கரும்புள்ளி அந்த ஒரு மறு மாதிரி வர்றது, அல்லது அந்த பிம்பிள் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வர்றது தான். அதை கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த சாயில் கூட ஒரு ரெஜுவினேஷன் பாயிண்ட் இருக்குது. ரெஜுவினேஷன் மீன்ஸ் கம்மிங் பேக், ஒரு லைஃப் இருக்கிற ஒரு கான்செப்ட். பட் இவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படின்னா அந்த ப்ரூமை வச்சு அந்த ஃப்ரண்ட் யார்டை ஸ்வீப் பண்ணுறது தான் அந்த டான் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங். ஸோ இதுதான் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்காகவே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் மெமரிஸ் உண்டு, அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் சொசைட்டியோடைய ஃப்ரேம் ஒர்க் பிரகாரம் அவங்க இந்த வேலைலாம் பார்க்கணும். விமன்னா ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு விமன்னா இந்த வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக அதனுடைய கண்டினியூஷன், அந்த சாயில், அந்த ஃப்ரண்ட் யார்டில் இருக்கிற சாயில் தான் கண்டினியூ பண்ணுது. இப்போ அவங்க ஸ்வீப் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லேண்ட் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் யார்டு பார்த்திங்கன்னா ஒரு மழை பெஞ்ச மாதிரி தெரியுது. ஏன்னா மழை பெஞ்சதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் நைட் மழை பெஞ்சிருக்கலாம். அதனால் இங்கே இருக்கிற எர்த் எல்லாமே, அந்த லேண்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக செட்டில் டவுன் ஆன மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் வந்து எர்த் வார்ம்ஸ் இருக்கும். இப்போ மழை பெஞ்சாலே நம்ம அந்த இடத்துல பார்த்தோம், இப்போ லேண்ட்லலாம் பார்த்தோம்னா நிறைய எர்த் வார்ம்ஸ், மண்புழு வந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அது வந்து சின்ன சின்ன அந்த மண்புழு இருக்கிற இடமே அந்த எர்த் தான். ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி நம்மளால் பார்க்க முடியுங்க. எர்த் வார்ம் கூட ரிலேட் பண்ணுறாங்க இந்த விமனை. எப்படின்னா எர்த் வார்ம் வந்து ஒரு டைனி ஒரு கிரியேச்சர் தான், லீஸ்ட் பாதர்டு. ஆனால் அதனுடைய சப்போர்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப தெரியும். அது வந்து எர்த் வார்மை வந்து ஃபார்மர்ஸோடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபார்மிங்க்கு வந்து எர்த் வார்முடைய ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம எர்த் வார்ம் மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டாலும் அவங்க தான் இந்த ஹோல் குளோபுக்கே பேக் போனாக இருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. எர்த் வார்ம் வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் கம்பேரிசன் மாதிரி நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா அந்த மழை பெஞ்சதுனால அந்த லேண்டில் வந்து அந்த மழை பெஞ்ச அந்த தடம் தெரியுது. மோரோவர் எர்த் வார்ம்க்கும் அதுதான் பிளேசஸ், அந்த எர்த்தில் இருக்கிற அந்த லேண்டில் தான் அதுவுமே இருக்குது. அங்கங்கே நெளிஞ்சு போகிறத அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஸ்டான்ஸால். நெக்ஸ்ட் அகெயின் அந்த கண்டினியூஷன் தான், அதனுடைய கண்டினியூஷன் ஸ்வீப்பர்ஸ் கேர்ள்ஸ் மார்னிங் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொட்டீன் ஒர்க் தான். அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகி கிடக்கிறதெல்லாம் அவங்க குப்பையெல்லாம் பொறுக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே
அவங்களுடைய ஆக்டிவிட்டி தான், ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். இதை பார்க்கும் பொழுதே நம்ம போயிட்டு அனிதா தம்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லேடியோடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும் பொழுது ஒரு கேர்ள் வந்து மார்னிங் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்து ஸ்வீப்பர் கேர்ள்ஸ் மார்னிங் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குனிஞ்சு நிமிந்து அந்த ஒர்க்லாம் அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸை பார்க்கும் பொழுது அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஸ்வீப்பிங்லாம் முடிஞ்சாச்சுப்பா, டன், ஸ்வீப்பிங் இஸ் டன். ஏர்லி மார்னிங் அந்த டான் வந்து வர ஆரம்பிக்குது. டான் அப்படின்னா ஏர்லி மார்னிங், சன்ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் லைட் ஃபால்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் ஷோ, ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்கலாமே. அங்கே ஸ்வீப்பர் டான்ஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இங்கே லைட் ஃபால்ஸுங்கிற ஆக்ஷன் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸோடைய ஆக்டிவிட்டி. இப்போ லைட் ஃபால் ஆகுது அந்த இடத்துல. ஸோ ஏர்லி மார்னிங்னா சன்ரைஸோடைய அந்த சன் ரேஸ், அந்த பீம்ஸ் வர ஆரம்பிக்குது. த ஐஸ் ஆஃப் த ஹவுஸ் ஓப்பன் அப்படின்னா இப்போ எல்லாருமே அந்த வீட்டில் உள்ளவங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவங்க இப்போ தான் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க க்ளீன் பண்ண இடத்த வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்கங்க. இப்போ நோ ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா இவ்வளோ நேரம் அந்த லேடி க்ளீன் பண்ணாங்க இல்லையா, அவ்வளோ நீட்டாக அந்த யார்டை மெயின்டைன் பண்ணியாச்சு. அந்த ஃபாலன் லீவ்ஸ் ஒன்று கூட இப்போ இல்லை, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஹவு க்ளீன் இட் இஸ் தெரியுமா? அந்த அளவுக்கு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் தான் இருந்தாலும் அவ்வளோ மெனக்கெடல் பண்ணி அந்த ஃப்ரண்ட் யார்டை வந்து அவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அந்த ஹவுஸ் ஹோல்டை எவ்வளோ தூரம் அந்த லேடி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத காட்டுற ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த போயத்தோடைய ஃபைனல் ஸ்டான்ஸ் தான். நியூஸ் பேப்பர் வந்தாச்சு அண்ட் அப்பா நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்தாச்சுங்கிறத அப்படி அவங்களுக்கே தெரிய வருது. ஒரு ஃபுல் ஒர்க் வேலை பார்த்த மாதிரி அவங்களுக்கே ஒரு பாயிண்ட் தோணுது. நியூஸ் பேப்பர்காரரும் நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து போட்டாச்சு, சரி தானே. நியூஸ் பேப்பர் வந்து ரீட் ஆகிடுச்சு. அதுவும் ஒரு நைட் ஆக்டிவிட்டி மாதிரி தான். எப்படி நியூஸ் பேப்பர் பிரிண்டிங்கையும் இந்த விமனோடைய லைஃப்பையும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ ஏர்லி மார்னிங் அந்த நியூஸ் பேப்பர் ரீச் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் நாட் எ ஈஸி டீல். அதுவுமே ப்ராசஸ் ஓவர் நைட்டில் நடந்தால் தான், ப்ராப்பராக நடந்தால் தான் மார்னிங் அந்த நியூஸ் பேப்பர் ரீச் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து அந்த ஃப்ரண்ட் யார்டை ஸ்வீப் பண்ணுற லேடி அவங்க எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் தூங்குற மாதிரி இவங்களும் தூங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் யார்டு வந்து மெயின்டைன் ஆகிருக்கா, க்ளீனாக மெயின்டைன் ஆகிருக்காது. அப்போ ஒருத்தங்களோட மெனக்கெடல் ஒர்க் வந்து எவ்வளோ தூரம் அந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக இவங்க அந்த நியூஸ் பேப்பர் தூக்கி போடுறாங்க இல்லையா, அது வந்து டோரில் பட்டு கரெக்டாக ரீச் ஆயிடுது அந்த பிளேஸில். ஏன்னா நியூஸ் பேப்பர் போடுறவங்க அப்படி தான் போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போது இவங்க ஒரு அந்த ஃப்ரண்ட் யார்டை க்ளீன் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற அந்த லாஸ்ட் ரெம்னாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெம்னாண்ட் அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் அதையுமே க்ளீன் பண்ணிட்டு அவங்க எந்திரிக்கிற ஒரு மொமெண்ட்டை. அப்போ எந்திரிச்சு போகும்பொழுது இவங்களுக்கு அந்த களைப்புன்னு இருக்கும் இல்லையா, ஒரு ஒர்க்கை ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட ரொட்டீன் ஒர்க்லாம் பார்த்துக்கோங்க, காலை எந்திரிச்சு என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம ஆக்டிவிட்டியே பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எந்திரிக்கும் பொழுதே ஒரு ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒர்க் பண்ணி முடிக்கும் பொழுது ரொம்ப தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காஃபியை போய் குடிக்கிறாங்க. அதுவுமே இவங்க தான் போய் பண்ணணும். அதுதான் இந்த போயத்தில் உள்ள ஃபினிஷிங் டச்சு. இப்போ இவங்க இந்த ஒர்க் பண்ணி முடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு யாராவது காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கையில் கொடுத்து இந்தப்பா 2 இட்ஸ் லீஸ் ஃபுல்லாக குடிங்க, அதில் கடைசி இருக்கிற வரைக்கும் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் இவங்க எல்லா வீட்டில் உள்ள எல்லா மக்களும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க அந்த ஃப்ரண்ட் யார்டை நீட் அண்ட் குட்டாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப களைப்பாக தேர்ஸ்டாக ஃபீல் பண்ணுற பாயிண்டில் ஒரு காஃபி மேக் பண்ணி அவங்களே குடிக்கிறாங்க. ஆனால் அந்த காஃபி யாராக ப்ரிப்பேர் பண்ண வச்சு இவங்களுக்காக பண்ணி கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இது வந்து இந்த பேட்ரியாக்கல் சொசைட்டியில் அவங்க ஒர்க்கு அவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் மித்தவங்களுக்கும் இவங்க ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி இந்த சொசைட்டிலே இவங்க ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்கங்கிற கான்செப்டை தான் அனிதா தம்பி ஸ்வீப்பிங் த ஃப்ரண்ட் யார்டு அப்படிங்கிற இந்த போயம் மூலியமாக சொல்ல நினைக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம் தாங்க. ஒரு 5 ஸ்டான்ஸாக கொண்ட போயம் அப்படின்னா அந்த ரியாலிசம் சொல்ல நினைக்கிறாங்க. மோரோவர் இந்த போயத்தை சொல்லப்பட்டிருக்குது ஒரு டார்க் ரியாலிசம். அதை ரீட் பண்ணும்போதே நமக்கே உணர்வோம், ஆமாம் நம்ம அம்மா கூட நம்ம வீட்டில் இப்படி தான் வேலை பார்க்குறாங்க, அவங்க பண்ணுற வேலையை நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணலை, இதெல்லாம் அவங்க ஒர்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கழிச்சு போனாலும் அவங்க இல்லைன்னா இந்த வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயம் வந்து நமக்கு உணர்த்துது. இதுதான் இந்த போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.